நாளிலும் இந்த ஆன்லைனில் பார்க்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு கொடுக்கும் மன்னாவை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். போதும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். நீர் பேசும் வந்தவர்களை உம்முடைய பரலோகத்தின் மன்னாவினால் நீர் நிறைத்து அவர்கள் வெறுமையாய் போகாதபடி சம்பூர்ணமாய் கடந்து செல்ல கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாருங்க, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த மன்னா என்னவென்றால், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறதுக்காக நான் சந்தோஷத்தோடு தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பக்கத்துல கரம் கொடுத்து ஒரு அன்பின் வார்த்தை தெரிவிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்துல முகத்தை பாருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் தலைக்கு மேல பலமாய் கரம் தட்டினவர்களாக பாருங்க. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து பாருங்க. இன்றைக்கு நாம் திருப்தி அடைகிற அந்த நிலையின் ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு திருப்தியே இல்லாத ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு திருப்தியே இல்லாம எதுக்குடா ஓடுறோம் அப்படின்னே ஒரு திருப்தி இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையின் சூழ்நிலையை நம்மளுடைய தேவன் அந்த காரியத்தை மாற்றி நமக்கு ஒரு திருப்தியின் ஆசீர்வாதத்தை, நிறைவான ஒரு நன்மையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கட்டளையிட போகிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்பும் பொழுது அதில் ஒரு பெரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற காரியம், ஒரு முழு நிறைவான காரியம், ஒரு முழு அத மாதிரி ஒரு திருப்தியின் நிலையை நம்முடைய வாழ்க்கையில தேவன் கட்டளையிட போகிறார் என்பதை முதலாவது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி, திருப்தியே இல்லாத உங்க வாழ்க்கையில திருப்தியான ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு சஞ்சரிக்கிற சகோதர சகோதரிகள் கிட்ட போய் பாருங்க, நீங்க கேட்டு பார்த்தா தெரியும் எப்படி இருக்கீங்க அப்படின்னுட்டு அவங்கள கேட்கும் போது, அவர் கிருபை என்னை அருமையா நடத்துது பிரதர் சிஸ்டர் அப்படின்னுட்டு தேவனோடு சஞ்சரிக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளான வாழ்க்கையில அநேக வேதனைகள் இருந்தாலும், பாடுகள் மத்தியிலே அவர்கள் கடந்து சென்றாலும், அவர்களுக்கு தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐக்கியம் அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தியின் நிலையை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அவனுடைய ஜபங்கள் ஒருவேளை கேட்கப்படாமல் இருக்கலாம், அவனுடைய கேட்கிற காரியங்கள் தேவன் தாமதிக்கலாம், காத்திருக்க வைக்கலாம். ஆனால் மற்றவர்களோடு அவர்கள் பேசும் பொழுதோ, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ, அவர்கள் தேவனோடு நடப்பதினால் இருக்கிற அந்த ஐக்கியத்தினால் ஒரு உள்ளான திருப்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல திரும்பி எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்களேன். அதாவது ஏண்டா கேட்டனோ அப்படின்ற அளவுக்கு அந்த முகங்கள் நம்மளுடைய விசுவாசத்தை கூட வெளியே தள்ளுற மாதிரி அவங்களுடைய பதில்களும் அவங்களுடைய முகமும் அவங்களுடைய காரியங்கள் நம்ம மேல அடிச்சிரும் போல இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, அதுவே என்னமோ இருக்க, ஏதோ இருக்க,
ஏதோ நடக்கிறேன் அப்படி பெருமூச்சு விட்டு சலித்து பேசுறாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் தேவனுடைய வழி நடத்துதல் அவர்கள் புரியாததுனாலதான் அவர்களுடைய மாம்சமும் ஆவியும் சோர்வடைந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர்கள் காண்பிப்பார்கள். அன்பானவர்களே, அவர்களுக்கு அந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தின் மூலம் வருகிற அந்த திருப்தியின் தன்மை அவர்களுக்கு புரிய வராது. ஒரு பெரும் அதிருப்தியான நிலை அவனுடைய எல்லைகளுக்குள் சத்துரு கொண்டு வந்து வைப்பான். அதனால தான் சொல்றேன், எந்த சூழலிலும் கடவுள் என்னை அருமையாய் நடத்துகிறார் என்பதை எந்த தேவ மனுஷன் தேவ மனுஷி அந்த ஐக்கியத்தை புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பெரும் திருப்தியின் ஆசீர்வாதத்தை உண்மையாகவே தேவன் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தேவன் என்னை திருப்தியாய் நடத்துவார் அப்படின்னு எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? பரலோகத்துக்கு நேராக தேவன் என்னை திருப்தியோடு நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். எதிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை எனக்கு அன்பானவர்களே, எதிலெல்லாம் நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாமல் எதெல்லாம் காணப்படுகிறது, நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், நிறைவான பலன்கள் அவர் சமூகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரும் திருப்தியின் நிலையை கட்டளையிட விரும்புகிறார். நம்ம எங்கெல்லாம் பெருமூச்சு விடுகிறோமோ, நம்ம எங்கெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, நாம எங்கெல்லாம் அப்படியே விடாய்த்த ஆத்துமாவாய் புலம்பி நிற்கிறோமோ அங்கெல்லாம் சில அதிருப்தியின் நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. நம்ம சபைக்கு வந்தாலும், ஜெபம் பண்ணாலும், வேதம் வாசித்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், ஊழியம் செய்திருந்தாலும் ஒரு திருப்தியின் நிலை இல்லாமல் இருக்கிறதை தேவன் காண்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு திருப்தியின் எல்லைகளுக்குள் தேவன் இன்றைக்கு உங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். ஒரு சாதாரணமாய் ஒரு சுவிசேஷத்தை சொன்னால் கூட ஆதியில் வந்த ஒரு திருப்தியின் மன நிறைவும் இன்றைக்கு உங்களுக்குள் இல்லை. எத்தனை பேரால் ஒப்புக்கொள்ள முடியும்? தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வேளையின் மூலமாய் வருகிற அந்த ஐஸ்வர்யத்தை கண்டு உங்களால் ஒரு திருப்தியின் எல்லைக்குள் போக முடியல. தேவன் உங்களுக்கு வீட்டிலே கொடுக்கிற ஆகாரம், அப்பம், தண்ணீர், திராட்சரசம், கோதுமை, இதனுடைய திருப்தியின் நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இன்னும் அதிலும் ஒரு அதிருப்தியின் எல்லைகளுக்கு சத்துரு நம்மளை கொண்டு வந்து வைத்து இருக்கிறான். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பில் ஒரு திருப்தி அல்ல. தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். தினமும் பேசி நடத்தி ஒரு மனிதனை போல நம்மோடு பக்கத்திலிருந்து நடத்துறார். ஒரு திருப்தி இல்லை. ஏன் இந்த அதிருப்தி நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறது என்றால், அந்த அதிருப்தியை கொண்டு வருகிறவன் சத்துரு. அன்பானவர்களே, தேவன் அவன் எல்லைகளுக்குள் உங்களை அறியாமல் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு தேவன் கரம் பிடித்து அவருடைய எல்லைகளுக்குள் உங்களை கொண்டு போய் விடுகிறார். ஒரு பெரும் திருப்தியின் ஆசீர்வாதம். நீங்கள் இருதயத்தில் ஆண்டவரை கண்ணீரோடு அப்படியாக ஆனந்த பலியிட்டு ஆனந்தமாய் பாடி துதித்து கண்களிலே அப்படியாக ஆனந்த கண்ணீர் விடும்படியாக உங்கள் எல்லைகளுக்குள் ஒரு முழு நிறைவான சாட்டிஸ்ஃபைடான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ பக்கத்துல கரம் கொடுத்து உன்னை கர்த்தர் இனிமேல் திருப்தியாய் நடத்துவார். விசுவாசமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், யாரெல்லாம் விசுவாசமா சொன்னீங்களோ நீங்க இதிலும் மேலானதை காண்பீங்க. காரணம், தேவன் உங்களுடைய குறைவை நீக்குவார், உங்களுடைய அதிருப்தியை நீக்குவார், உங்களுடைய சோர்வை நீக்குவார். உங்களை கரம் பிடித்த தேவன் ஏதோ ஒன்று நடத்தணும் என்பதற்காக நடத்தி கொண்டு இல்லை, நீங்க தான் அப்படி நடக்கிறீங்க. ஆனால் தேவன் உங்களை முழு ரம்யமாய் திருப்தியோடு நடத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா.
சத்துரு இன்றைக்கு உங்களை வெட்கப்படுகிற சூழலிலே வைத்திருக்கிறான். நீ வெட்கப்படு, அவமானப்படு, அதையே நின, அதிருப்தியை யோசி, அந்த காரியத்தையே நீ சிந்தின்னு அந்த மாதிரி சத்ரு அந்த எல்லையை குறித்து உங்களை உள்ளே வைத்திருக்கிறான் என்பார்களே. ஆனால் தேவன் அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பாருங்க, அவன் எல்லைக்குள் இருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வெளியே வருவார். ஆமென். இனி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முழு நிறைவு, சந்தோஷம் குடும்பத்துக்குள்ள காணப்படும், வீட்டுக்குள்ள காணப்படும், வேலைக்குள்ள காணப்படும், சபைக்குள்ள காணப்படும். எல்லாவற்றிலும் ஒரு மன நிறைவு. அப்பா, தேவன் எவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாய் எனக்கு இதெல்லாம் செட்டில் பண்ணி அழகா கொடுத்திருக்கிறார்னு நாம் அவரை துதிக்கும்படியான முழு திருப்தியின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்பி வந்திருந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வாய்க்க செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு பெரும் திருப்தியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம யூஸ் பண்ற சில பொருட்களா இருக்கட்டும், ஆடைகளா இருக்கட்டும், அது கொஞ்சமா கிழிஞ்சுது அப்படின்னா நம்ம அதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருவோம். இப்ப அதெல்லாம் வாங்க கூட முடியாத சில சின்ன பிள்ளைங்க, ரோட்ல இருக்கிறவங்க அது கிடைக்கும் போது அது அவங்களுக்கு பொக்கிஷமா இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு அது வீட்டுல வேஸ்டான ஒரு ப்ராடக்டா இருக்கும், ஒரு கிளாத்தா இருக்கும். ஆனா அது இல்லாதவனுக்கு, அப்பா கடவுளே இதை கொடுத்தீரே இந்த குளிருக்கு இந்த ஒரு கம்பளி அப்படின்னுட்டு அவனுக்கு ஒரு மன நிறைவும் திருப்தியுமாய் காணப்படும். அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆச்சரியமாய் அவரை பார்க்கணுன்றதுக்காகத்தான் தேவன் அந்த சம்பளம், அந்த வேலை, அந்த குடும்பம், அந்த பெற்றோர், அந்த கணவன், அந்த மனைவி, அந்த பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் எதை குறித்துமே ஒரு திருப்தியே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள உங்களை சத்துரு தள்ளி கொண்டிருக்கிறான். தேவன் இன்றைக்கு அந்த நிலையை மாற்ற போகிறார். உங்களுடைய மைண்ட் செட்டை முதலாவது தேவன் மாற்ற விரும்புகிறார். அவர் ஒரு திருப்தியை கட்டளையிட விரும்புகிறார். ரொம்ப சோர்ந்து போறோம், ஏதோ ஒரு அற்புதத்தை தேவன் செய்யறார். அந்த அற்புதம் ஏன் செய்யறாருன்னா, அதை கண்டு நாம உற்சாகமா இன்னும் கடவுளுக்கு முன்பதாக நம்ம ஒழுக்கமாய் வாழ்ந்து இன்னும் அவர் கரத்திலிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கொடுத்த பொழுது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடந்து போகும்போது திரும்ப வேற பாடுகள் வரும் பொழுது அவ்வளவுதான் திருப்தி. அவர் கொடுத்தது எல்லாம் மறந்துட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்றோம், ஒரு அதிருப்தியின் நிலை நமக்குள் வருகிறது. நான் சொல்றேன், அவர் செய்த நன்மைகளை பாருங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்திற்காக தான் ஆரம்பத்துல வந்தோம். இன்னைக்கு திரும்பி பாருங்க, கர்த்தர் எவ்வளவு வருடங்களாய், மாதங்களாய், நாட்களாய் உங்களை அழகா அப்படியே வழி நடத்தி அன்னைக்கு இருந்த ஒரு பிரஷர் இன்னைக்கு இல்லாத அளவுக்கு தேவன் சூழலை மாற்றி வைத்திருக்கிறார். திருப்தி இருக்கணும் அதை குறித்து. ஆனால் நமக்கு என்ன தெரியுமா, ஆமா நாளைக்கு அதை பண்ணணும், நாளைக்கு இதை கட்டணும். தேவன் நடத்துகிற ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுக்கும் போது அதுல ஒரு திருப்தியோடு அவர் எப்படியெல்லாம் என்னை நடத்தி கொண்டு வருகிறார் என்கிற முழு உணர்வு நீங்க இருக்கணும். அது இருக்கும் பொழுதுதான் உங்களை சத்துரு உங்கள் எல்லைக்குள் அவன் வர முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்றும் அவர் உங்கள் தேவன் என்றும் வேறு ஒருத்தரும் இல்லை என்பதையும் உங்க வாழ்க்கையில் அவர் நிரூபிக்க விரும்புகிறார். அவர்தான் தேவன், அவர்தான் உங்களை நடத்துறார், அவர்தான் உங்களை கண்மணி போல பாதுகாக்கிறார். வேறு ஒருத்தரும் இல்லை என்பதை தேவன் உங்க வாழ்க்கையில நிரூபிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுடைய வெட்கத்தை தேவன் அதி சீக்கிரத்துல மாற்றி போட்டுருவாருங்க. ஹல்லேலூயா. அவர் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய அதிருப்தியை கர்த்தர் இன்றைக்கு நீக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி அடையும்படியான நிலையின் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உங்களை அதிசயமாய் அவர் நடத்த போகிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசமாய் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உங்களுடைய சோர்வை உங்க சரீரத்திலிருந்து தூக்கி எறியுங்க. உங்க அவிசுவாசத்தை உங்க சிந்தையிலிருந்து தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய அதிருப்தியின் நிலையை உங்க வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு தூக்கி எறியுங்க. இருதயத்தை தட்டி விசுவாசத்தோடு சோர்ந்து போகும்போதெல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என்னை மகிமையாய் நடத்துவார்,
என்னை அவர் திருப்தியாய் நடத்துவார், என் குறைவை அவை நிறைவாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட தேவனை நான் தொழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்தை நீங்களே தட்டி அந்த ஆவியை உற்சாகமாய் அனல் மூட்ட வேண்டும் என அன்பானவர்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், ஆண்டவர் ஆகிய தேவன் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கும் பொழுது நான் வெட்கப்பட மாட்டேன் என்பதை அவர் சொல்லுகிறார். அவர் அதை தியானிக்கிறார். தியானிக்க தியானிக்க கர்த்தர் இதுவரைக்கும் செய்த மகத்துவம் அவர் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அதனால் அவருடைய எல்லைகளுக்குள் அதிருப்தியின் விஷயம் வெளியே போய் எல்லாவற்றிலும் திருப்தியோடு வாழும்படியான நிலையின் ஆசீர்வாதம் ஏசாயா தீர்க்கதரிசிக்குள்ளே வருகிறது என அன்பானவர்களே. இன்னைக்கு அவமானத்தின் மத்தியிலே, ஒரு வெட்கத்தின் சூழ்நிலையிலே இன்றைக்கு தலை குனிந்து ஒரு அதிருப்தியோடு நிற்கிற ஒரு நிலைமையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தகப்பன் அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். உங்கள் தகப்பன் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். நீங்கள் இந்த சோதனையே அதிகமாய் தியானிக்காமல் அவர் நம்மோடு கூட வருகிற அந்த கிருபையை நீங்கள் தியானிக்க ஆரம்பியுங்கள். நான் ஏன் இன்னும் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்றத தியானிக்காம இந்த பூமியில நான் இருக்கும் நாள் அளவும் அவர் பிரசன்னம் என்னை திருப்தியோடு வாழ வைக்கும் என்பதை விசுவாச அறிக்கை, அவிவிசுவாச சூழ்நிலையை பார்த்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் உள்ளம் உடையும் போதெல்லாம், நீங்க விரும்பாத சூழல் உங்கள் வாழ்க்கையில வரும்போதெல்லாம், ஒரு பெரும் காற்று உங்கள் வாழ்க்கையில வீசும் பொழுதெல்லாம் அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் அறிக்கை செய்து பேசுங்கள். என் தேவன் என்னை நடத்துவார், அவர் என்னை திருப்தியாய் வழி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். என் குறைவை நிறைவாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். என் அதிருப்தியின் நிலைகள் என் சரீரத்தை விட்டு என் எல்லைக்குள் விழுந்து வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே என்று சூழ்நிலையை பார்த்து பேச ஆரம்பிங்க அன்பானவர்களே. தேவன் பெரும் திருப்தியின் ஆசீர்வாதம் கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள் கொண்டு வர விரும்புகிறார். அவர் ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவை உண்டு பண்ணும். குறைவை கண்ட என் கண்ணு நிறைவை பார்க்கும்னு அவிசுவாசத்தோட அல்ல, விசுவாசத்தோட எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? குறைவை கண்ட என்னுடைய கண்கள் இனி நிறைவை காணும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க எல்லைகளுக்குள்ளாக ஒரு பெரும் திருப்தியின் ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க என்ன பண்ணா சந்தோஷம் அடைவீங்கன்றது தகப்பனுக்கு தெரியும். தன்னுடைய மகள், தன்னுடைய மகன் எந்த விஷயத்தை வாய்க்க செய்ய பண்ணினால், எந்த விஷயத்தை அவர் செய்து காட்டினால், எந்த விஷயத்தில் அவர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபித்தால் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்பது அப்பாவுக்கு தெரியும். அந்த தேவன் உங்களுடைய எல்லைகளுக்குள் இருக்கிற சில அதிருப்தியை மாற்ற விரும்புகிறார். இன்னும் சொல்லணும்னா, உங்களுக்கு எதனால அவிவிசுவாசம் உங்களுக்குள்ள வருதோ அந்த அவிவிசுவாசத்தை கொடுக்கிற மனிதனும் அவிவிசுவாசத்தை ஆவி கிரியை செய்கிற மனுஷியும் உங்கள் எல்லைகளை விட்டு வெளியேறுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஒரு அவிவிசுவாசத்தை உண்டாக்குது, உங்க மூளைக்குள்ள எதெல்லாம் சொல்லி சொல்லி உங்களை சோர்வடைய பண்ணுகிறானோ சத்துரு, அத்தனை விதமான சோர்வையும் அவிவிசுவாச கிரியைகளையும் உங்கள் எல்லைகளுக்குள் இருந்து வெளியேற்றும்படி உங்க எல்லைகளுக்குள் தேவனுடைய திருப்தி அளிக்கிற அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகள்ல, பெற்றோர் மத்தியில் எல்லாவற்றிலும் உங்களை திருப்தியாய் தேவன் உங்கள் குடும்பத்தை நடத்த திட்டமாய் இருக்கிறார். பாருங்க, எந்த விஷயத்துல இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தின் நிலை காணப்படலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலைக்கு வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், திருமண பந்தமா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம். எதுக்காக ஓடுறனே தெரியாம ஓடிட்டு இருக்கேன் பிரதர், எந்த டைரக்ஷன்ல போறதுனே தெரியாம ஓடிட்டு இருக்கேன், தயவு செய்து சொல்றத நிப்பாட்டிரு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடுறத. ஏன்னா உன்னோடு தேவன் ஒருவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார்.
வலது கரத்தை பிடிச்சி உனக்கு போக வேண்டிய வழியை உனக்கு முன்னாடி ரூட்டை போட்டு அவருடைய பாதரட்சைகளை நீ அப்படியே கூட வரும்படிக்காய் அதை பார்த்து நடக்கும்படியே தெள்ளந்தெளிவாய் தேவன் ஒருத்தர் மகிமையா உன வழி நடத்திட்டு இருக்கிறார். உனக்கு வேணும் என்றால் அவர் முன்னாடி போகிறது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ அந்த வார்த்தையை சொல்லுவதை நிறுத்திவிடு என்பதை பரிசுத்த ஆவி சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் எதுக்கு தான் வாழ்றேன், நான் எதுக்கு தான் ஓடுறேன், நான் என் முடிவு எப்படி இருக்குமோ, நான் எங்க போய் எப்படி கடக்க போகிறோம், இதெல்லாம் அவிவிசுவாசத்தின் எல்லைகளுக்குள் சத்துரு உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, கர்த்தரால் உங்களை அப்புறம் நடத்த முடியாது. தேவனுடைய கரம் உங்கள் கரத்தை தொட முடியாது. காரணம், அந்த அவிவிசுவாசத்தின் எல்லைக்குள் சத்துரு உங்களை கொண்டு போய் வைக்கும் பொழுது நீங்களே அவைகளை மேற்கொண்டு வருவதற்காக கர்த்தர் காத்திருப்பார். ஆனால் நீங்கள் இங்க வராம அப்படியே உள்ள போய் பிசாசு உங்களை கொண்டு போவான். தயவு செய்து சொல்லுகிறேன், என்னை கர்த்தர் நடத்துறார். நான் போற வழி எனக்கு தெரியும். நான் இப்ப பாக்குறது கரடு முரடா இருக்கட்டும், ஆனா நான் என் முடிவு மகிமையா இருக்கும்னு என்ன வாக்கு கொடுத்த கடவுள் என் கூட இருக்கிற அப்படினால் நான் நம்புவேன்னு சொல்லி விசுவாச அறிக்கையை செய்ய வேண்டும். இல்லை என்றால் சத்ரு அவனுடைய எல்லைக்குள் கொண்டு போய் கடவுள் இத்தனை வருடமும் நடத்தினதை, நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், குப்பைய மாதிரி பார்க்க வைப்பான். கடவுள் இத்தனை நாட்களும் உன்னை பாதுகாத்திருப்பார், உனக்காக தூதன் அனுப்பியிருப்பார், நீ செத்து போக சாத்தான் வைத்த கண்ணிலிருந்து உன்னை தப்பு வைத்திருப்பார். ஆனால் அந்த அதிருப்தியின் நிலை அவருக்கு என்னவா போய் சேரும் என்றால், இதுக்கு நீங்க என்ன நடத்துறதுக்கு நடக்காமலேயே விட்டிருக்கலாம், இதெல்லாம் ஒரு நடத்துதலா அப்படின்னு இந்த புல்லாகிய மனுஷன் பெரும் தேவனாகிய உயிருள்ள கர்த்தரை பார்த்து சொல்லுவதற்கு சமானமாய் சத்துரு அந்த வார்த்தைகளை உருவாக்கி தேவனிடத்தில் உங்களை குறித்து கெட்ட சாட்சிகளை ஏற்படுத்தி வைப்பான். இதைத்தான் யோபு ஐயாவுடைய வாழ்க்கையில சத்ரு செய்தான். நல்ல கவனிங்க, யோபு ஐயாவுடைய எல்லைகளை சத்ருவால் உள்ள நுழைய முடிந்தது, குடும்பங்களுக்குள் நுழைய முடிந்தது, வேலைக்குள் நுழைய முடிந்தது, ஐஸ்வர்யத்திற்குள் நுழைய முடிந்தது. ஆனால் யோபு ஐயாவுடைய ஆத்துமாவுக்குள் எல்லைக்குள்ளாய் சத்துருவால் ஊடுருவ முடியவில்லை. எல்லாவற்றிலும் அவன் கை வைக்க முடிந்தது. ஐஸ்வர்யம், சொத்து, சம்பந்தம், எல்லா விதமான வேலைக்காரன் எல்லாத்திலையும் கை வச்சானே. ஏன் இவருக்குள் நுழைய முடியலன்னா, யோபு ஐயா ஒன்னு செஞ்சிருந்தா உள்ள நுழைய முடிஞ்சிருக்கும் சத்துரு. அதனால தான் அவருடைய வாயினாலே கெட்டது நடக்கும் பொழுது நல்லதை அறிக்கை செய்தார். வீட்டுல அத்தனை டெட் பாடி கிடக்குது, எல்லாரும் அதை எண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஐயா எதை என்னார் தெரியுமா? நீர் எண்ணி முடியாத அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. பைபிளை வார்த்தையா படிக்காதீங்க, உள்ள போய் தியானமா ஆழம் பண்ணி தியானித்து பாருங்க. அத்தனை இழப்புகளையும் அவர் சொல்றார், நீர் எவ்வளவு பெரிய தேவன், உம்முடைய கரத்திலிருந்து நன்மை பெற்ற நான் தீமை பெற வேண்டாமோ? நீர் கொடுத்தீர் ஆண்டவரே, நீர் எடுக்கவும் வல்லவர். அவருடைய எல்லைக்குள்ளால் சாத்தான் நுழைய முடியவில்லை. அன்பானவர்களே, அதனாலதான் அவருடைய முடிவு திருப்தியான ஆசீர்வாதங்கள் அவர் வாழ்க்கையில வந்து சேர்ந்தது. இன்னைக்கு அதிருப்தியின் நிலை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போக வேண்டும். திருப்தியின் ஆசீர்வாதத்திற்குள் நீ நுழைய வேண்டும். கர்த்தர் உன்னை சம்பூர்ணம் அடைய பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் நடக்கிற நடைகளும் பார்க்கிற பார்வைகளும் போதுண்டா என்னை உற்றுடா அப்படின்னுட்டு அப்படியே நாம் சொல்லுகிற வண்ணமாக சத்ரு அந்த காரியத்தை அப்படியே தேவன் இடத்தில் அறிக்கை செய்து காண்பிப்பான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் நம்மளை சம்பூர்ணமாய் திருப்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு எந்த சூழலும் இப்ப இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போ ஒரு முறையாவது விசுவாசத்தோடு கடவுள் திருப்தியை நடத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. அட்லீஸ்ட் இந்த விசுவாசத்தை தேவன் பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்த விரும்புகிறார். கவலைப்படாதிருங்கள். பாருங்க, கர்த்தர்
உங்களுடைய சமுத்திரத்தை குலுக்கிறதுனால உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பலன் தரல அப்படிங்கிறதுக்காக திருப்தி இல்லாம இருக்கீங்க. கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறதுனால திருப்தி இல்லாம இருக்கிறீங்க. கர்த்தரே உங்கள் ஆசீர்வாதத்திற்கு இடையூறாய் நிற்கிற மாதிரி சூழலை நீங்கள் பார்த்தால் நீங்க நினைக்கிறீங்க திருப்தி இல்லாமல் இந்த காரியத்தை எல்லாம் உங்கள் சிந்தைக்குள் வருது. நான் அவரை தானே தேடுறேன், அவரே ஆசீர்வாதத்துக்கு என் தடையா இருக்கிறார். நான் அவரை தானே தேடுறேன், அவரையே இன்னும் என்னை காத்திருக்க வைக்கிறார். அவரை தானே தேடுறேன், அவரே சமுத்திரத்தை குலுக்கிறார். நான் அவரை தானே தேடுறேன், இந்த படகுல உட்கார வச்சது அவர் தானே இப்ப பெருங்காற்று அனுப்புகிறார்னு இந்த காரியத்தை குறித்து எல்லாம் நமக்கு என்னன்னா ஒரு திருப்தி இல்லாமல் காணப்படுகிறது. அன்பானவர்களே, நான் சொல்றேன், உங்களை உட்கார படகுல வச்சது அவர்னா பெருங்காற்று வந்தாலும் அந்த படகு உடையிற மாதிரி வந்தாலும் உட்கார வச்சது அவருங்கிறத நீ என்னைக்கு தியானிக்கிறியோ அன்னைக்கு திருப்தியின் ஆசீர்வாதத்தால் நீ மீட்கப்பட்டு பாதுகாக்கப்படுவே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னையும் என்னையும் எங்க இருந்து தூக்கி இருக்கிறார் தெரியுமா? சிங்கத்தின் கெபிக்குள்ள இருந்து உன்னையும் என்னையும் தூக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டு இருக்க வேண்டும், ஆனால் நமக்கு பதிலாக பாருங்க துன்மார்க்கமா வாழ்ந்த நம்மளை தூக்கி சில நீதிமான்களுடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டு மாண்டு போய் இருக்கிறாங்க. அவங்க போன அதே இடத்துல நீயும் நானும் போயிருக்க வேண்டும். கடவுள் நம்மளை அங்கிருந்து தூக்கி இருக்கிறார். அது தியானி. அல்லேலூயா. கடவுள் நம்மளை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். நான் மட்டும் ஏன் இவ்வளவு பரிசுத்தமா வாழணும்? ஏன் அவனுங்கெல்லாம் இப்படி இல்லையா? அவனுங்க இருக்கணுமா இல்லையா? அப்படி விட்டுருங்க. தேவன் உன்னை எங்க இருந்து தூக்கி இருக்கிறார்? உளையான சேற்றிலிருந்து, பாதாளத்தின் விளிம்பில் இருந்து, பாதாளத்தில் படுக்கை போட சத்துரு திட்டமிட்ட போட அங்கிருந்து தூக்கி இருக்கிறார். யோனாவை மீனின் வயிற்றிலிருந்து தூக்கினது போல தூக்கி இருக்கிறார் நம்மளை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் நம்மளை திருப்தியாய் நடத்துகிற விதம் அது அவரோடு நடக்கிறவர்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு மகிமையாய் நடத்துகிறார் என்று. ஹல்லேலூயா. யோனாவுக்கு வெளியில இருக்கும் போது புரியல, ஆனா உள்ள இருக்கும் பொழுது அவருடைய வழி நடத்துதலை பத்தி துதிக்க ஆரம்பிக்கிறார். அப்பா, என்னை இப்படி சுற்றிலும் தண்ணி வர வச்சு இப்படி நடுவுல உட்கார வச்சு உள்ள நிற்க வச்சு நீர் எவ்வளவு பெரியவர். நான் வெளியே வந்தோன்னு உங்களுக்கு பலியிடுவேன் ஆண்டவரே. வெளியே இல்லாத துதி எல்லாம் மீன் வயிற்றுக்குள்ள போகும்போது துதிக்கு வருது. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, பெரும் திருப்தியை உங்கள் எல்லைக்குள் கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். பாருங்க, அவரை எத்தனை பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளை அனுப்பி இருந்தாலும், பச்சை கிளிகளை அனுப்பி இருந்தாலும், முசுக்கட்ட பூச்சிகளை அனுப்பி இருந்தாலும், பச்சை புழுக்களை அவரே நம்ம எல்லைக்குள் அனுப்பி அதெல்லாம் தின்று போட வைத்திருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்றேன், அவைகள் பட்சித்த வருஷங்களை திரும்ப அழிக்கிற தேவன் ஒருத்தர் நம்மோடு இருக்கிறத பார்த்துட்டு கம்முன்னு இருந்துடணும். நம்ம எல்லைக்குள் என்ன நடக்குதுன்னு ஒருவேளை உனக்கு புரியலன்னா அமைதியா இருந்துடணும். ஒருவேளை உன் எல்லைக்குள் வந்து இப்படிப்பட்ட வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கட்டை பூச்சிகள், இப்படி பச்சை புழுக்கள் உன் நன்மையை வந்து தின்னுட்டு இருக்கும், நீ அமைதியா இரு. உன் எல்லைக்குள் வந்து அவைகள் தின்னு கொண்டு இருந்ததுன்னா அதை அனுமதித்த தேவன், அந்த ஆசீர்வாதங்களை அவன் எடுத்து செல்ல விடுகிற தேவன், பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப தரவும் அவர் வல்லவர்னு எல்லைக்குள் அமைதியா இருந்துட்டு சொல்லி பாரு. உன்னை திருப்தி அடையும்படிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி உனக்கு சுதந்தரிப்புகளை கொடுத்து மேன்மைப்படுத்துவார். முதலாவது, என் எல்லைக்குள் என்ன நடக்குதுன்றத முதல்ல உங்களுக்கு தெரியணும். உங்க எல்லைகளுக்குள் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஏன் கடவுள் இவ்வளவு ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை சக்சஸ் பண்ண மாட்டார்? புரிந்து கொள்ளணும். அந்த விஷயம் உங்க மூளைக்கு புரியலனாலும் அமைதியா பேசாம என்ன நடக்குதுன்றத பயபக்தியோடு வாழ்ந்துட்டு தேவ சமூகத்தின் பிரசன்னத்துல இருந்துட்டு அவைகளை பார்க்கணும். உங்க எல்லைகளுக்குள் ஏதோ ஒண்ணு நடக்குதல்ல, அதையெல்லாம் கர்த்தர் பட்சிக்கப்பட்ட அத்தனை விளைவையும் உங்களுக்கு அவர் திரும்ப தந்து திருப்தி அளிக்க சில விஷயங்களை அனுமதிப்பார். அமைதியா விட்டுறணும் அதை. ஹல்லேலூயா. ஏன்னா பூரணமான ஆசீர்வாதத்தையும் சம்பூரணமான ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு தந்து அதிசயமாய் நடத்துவதற்காகவே சில காரியங்களை அனுமதித்து இழக்கிறது போல உன் கண்ணுக்கு தெரியுது. அது இழப்பல்ல, அது பெரும் ப்ராஃபிட் உனக்கு. அது பரலோகத்திலும் பூமியிலும் ஒரு பெரும் நன்மையாய் உனக்கு மாறிக்கொண்டிருக்கிறதை நீ அறிந்து கொள். அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் சொல்றேன்,
அவராலே நிறைவான பலன் எனக்கு வருவதற்காகவே எனக்கு இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இனிமேல் உங்கள் எல்லைகளுக்குள் ஏதாவது ஒரு செய்தியோ, ஒரு அலையோ, ஒரு பெருங்காற்றோ வீசும் பொழுது நெஞ்ச நிமித்தி சொல்லணும், கடவுள் எல்லாத்தையும் எனக்கு தர திட்டமிட்டு வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். நான் அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறது என் வேலை. கடவுள் பெரிய திருப்திய என் வசமா என் குடும்பத்துக்கு திருப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நிறைவான பலன் வருவதற்கு சில குறைவுகள் நம் வாழ்க்கையில வருகிறது நல்லது. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஒன்னு இழந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் பெறணும் அப்படின்னா அவன் ஒன்று விட்டுருக்கணும். பேதுரு ஐயா 2 படகு நிரம்ப மீன், அதை கொண்டு போய் வலை கிழித்தக்க இருந்த மீனை கொண்டு போய் டைரக்டா மார்க்கெட்ல கொண்டு போய் வித்து தன் மனைவி கிட்ட அந்த பணத்தை கொண்டு போய் சந்தோஷமா இருந்திருக்கணும். அதுக்காக தான் கொடுத்தார் அப்படின்னு மேபி அவருக்கு அதை கிடைக்கும் போது அவர் நினைச்சிருக்கலாம். ஆனால் பாருங்க, அவர் அதை விட்டதனால தான் சபைக்கு இத்தனை கோடி ஆத்துமாக்களுக்கு அஸ்திபாரமாய் அவர் மாறினார். ஒன்னு விட்டாதான் ஒரு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஏசாவையும் கூட வச்சுக்கிட்டு யாக்கோபையும் கூட வச்சுக்கிட்டு இருந்தால் யாக்கோபை தேவன் நடத்த முடியாது என்பது தேவனுக்கு தெரியும். அதனால சில விஷயங்கள் தேவன் அனுமதிக்கிறாரா, அந்த பெயின் அதை அப்படியே விட்டுட்டு கடவுள் எனக்கு நிறைவான பலனை தர என்னை இப்படி நடத்திட்டு இருக்கிறார், என்னை நடத்திட்டு இருக்கிறார். என் அதிருப்தியை கர்த்தர் நீக்குவதற்காக என் தேவன் என்னை திருப்தியா நடத்த என் கூட பேசுறார். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அன்பானவர்களே? ஏனென்றால் தேவன் பேசும் பொழுது இதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சத்தியம். இதை பேசுவதற்கு எனக்கு அதை புரிய வைப்பதற்கு தேவன் 7 மணி நேரம் எடுத்துக்கொண்டார். அதனால அது கொஞ்சம் புரிய கஷ்டமா இருந்தாலும் நீங்க போகும் பொழுது உங்களுக்கு புரியலன்னா நீங்க கேளுங்க. சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு புரிகிற மாதிரியான காரியத்தில் நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல விரும்புகிறேன். காரணம், அந்த வெட்கப்படுகிற அந்த சூழலை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம்மளாம் தேவன் நம்மளை திருப்தியா நடத்துவார், ஆமென் பெற்றுக்கொள்றோம். ஆனா அதனுடைய நடத்தப்படுகிற விதத்தை நாம் விட்டுறோம். இன்னும் கடவுள் நம்மளை திருப்தியா நடத்துவேன்னு சொன்னா வீட்டுல போனா ஒரே திருப்தி இல்லாத நிலையா இருக்குது. கடவுள் திருப்தியா நடத்துவேன்னு சொன்னா இந்த சூழல் இப்படி இருக்குது, அவ்வளவுதான். நம்ம விசுவாசம் அவுட், அந்த திருப்தியின் ஆசீர்வாதம் நடக்காது, அவ்வளவுதான். ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும். அன்பானவர்களே, எரேமியா ஐயா சொன்னாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள்னு இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொன்னாருங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவர் அளிக்க போகிற நன்மை, நான் சொல்றேன், அது ஒரு பெரும் சாட்டிஸ்ஃபைட் லெவல்ல இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வீடு, உங்களுக்கு கொடுத்த நிலைமை, உங்களுக்கு கொடுத்த ஆஸ்தி, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் சம்பளமோ ஒரு மன நிறைவோடு இருக்கும். நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் பேசும்போது சொன்னாரு, பிரதர், எனக்கு சம்பளம் 10,000 ரூபாய், 2,000 ரூபாய் வாடகை கொடுப்பேன், 3,000 ரூபாய்க்கு சாப்பிடுவேன் ஒரு மாசத்திற்கு, மீதி 4,000 5,000 அதைய வச்சு அதுவும் எனக்கு மீதம் வந்துடும் பிரதர். இந்த நாட்கள்ல அவர் சொன்னார், நான் வாங்குற சம்பளம் 10,000 தான், ஆனா அது எனக்கு எவ்வளவு பெரிய திருப்தி எனக்கு அழுகுது தெரியுமா? அதுதான் நமக்குள்ள நீ வரணும். கடவுள் கொடுத்த சபையை குறித்து ஒரு திருப்தி, கடவுள் கொடுத்த குடும்பம், கணவன் மனைவியை குறித்து ஒரு திருப்தி. உங்களுக்கு அவங்க வீக்னஸ் மொத்தத்தையும் சத்துரு கொண்டு வந்து நிறுத்திடுவான். ஹல்லேலூயா. எதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் குப்பையை போல சத்துரு பார்க்க வைப்பான். அந்த எல்லைக்குள்ள இருந்து அவைகளை என்னத்தையும் மாற்றிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
நமக்கு தேவன் கொடுத்த தாய் தகப்பன் நல்லவங்க, நமக்கு கொடுத்த மனைவி கணவர் நல்லவங்க, நமக்கு கொடுத்த பிள்ளைங்க நல்லவங்க, எவ்ரிதிங் குட். ஏனென்றால் தேவன் நிர்ணயித்ததை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார், நிறைவான பலன் என் வாழ்க்கையில வரும் என்பதை விசுவாசமா சோர்வடையும் போது உங்களையே தட்டிக்கிட்டு சொல்லணும். 24 மணி நேரம் நான் உட்காந்துட்டு பக்கத்திலே உட்காந்துக்கின்னு உங்களை ஆற்றுக்கின்னு தேற்றிக்கின்னு நடத்த முடியாது. அல்லேலூயா. இங்க வருகிற வார்த்தையை பெற்றுக்கொண்டு மீதம் 6 நாள் நீங்கள் உங்களை பலப்படுத்தி உங்களையே புஷ் பண்ணி நீங்களே ஓடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பாருங்க நம்மளை திருப்தியோடு நடத்த விரும்புகிறார். எலிசா சூனேம் என்கிற ஒரு ஊருக்கு போறார் ஊழியத்துக்காக. அப்போ அவர் போகும்போதெல்லாம் அங்க ஒரு கணம் பெற்ற ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, சூனேமியாள். அவங்க, ஐயா எங்க வீட்டுக்கு, இந்த ஊருக்கு ஊழியத்துக்காக வரீங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க, எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னுவாங்க. அவர் இல்லம்மா பரவாயில்லம்மா அப்படின்னுவார். ஆனா இல்ல இல்ல ஐயா நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னுட்டு அவரை உட்கார வச்சு திருப்தியா சாப்பாடு கொடுத்துட்டு, ஐயா நீங்க கொஞ்சம் ஸ்டே பண்ணுங்க, இங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் நீங்களும் உங்க வேலையாட்களும் கொஞ்சம் ஸ்டே பண்ணுங்க, எங்களுக்கு ரொம்ப நல்லது, நாங்க கடவுளுடைய ஊழியக்காரன் இப்படி கனப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு எலிசாவை பார்த்து இந்த சூனேமியால் அவர் ஊருக்கு, சூனேம் என்கிற ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு நாள் இந்த தெய்வ மனிதனாகிய எலிசா அப்படியே மேல ஸ்டே பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு தன் வேலைக்காகிய இந்த கேஎஸ்ஐ கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, எப்பா இந்த சூனேமியால கொஞ்சம் வர சொல்லுப்பா மேல அப்படின்னும் போது அவங்க மேல ஏறி வராங்க. வந்துட்டு, ஏமா எங்களை இவ்வளவு, எலிசா சொல்றாரு சூனேமியால பார்த்து, எங்களை இவ்வளவு அழகா விசாரித்து வருகிறையே, ஐயோ இவங்க ஊழியக்காரர் சாப்பிட்டாரா, ஊழியக்காரர் நடந்தாரா, ஊழியர் திருப்தி அடைந்தாரா, ஊழியக்காரர் ரெஸ்ட் எடுக்கிறாரா, எங்களை பார்த்து பார்த்து விசாரிக்கிறியே, எங்களை பார்த்து பார்த்து விசாரிக்கிறியே, உனக்கு நான் என்ன பண்ணணும் சொல், ராஜா கிட்ட உனக்காக ஏதாச்சும் குறிச்சு பேசணுமா சொல், சேனாதிபதி கிட்ட சொல்லி ஏதாச்சும் உனக்கு வாங்கி கொடுக்கணுமா சொல் அப்படின்னுட்டு எலிசா சொல்றாரு. இப்போ அந்த சூனேமியால் ஒரு வார்த்தை சொல்றாங்க, சாத்தானுக்கு செருப்படி கொடுக்கிற வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்னைக்குமே சொல்லுவதற்கு கற்றுக்கொள்ளணும். அவங்க சொல்றாங்க, என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமா தங்கி இருக்கிற கடவுள் என்ன அற்புதமா நடத்துறாரு, நான் அவர் கிருபையினால் நல்லா இருக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் குறைவு இருந்துச்சு. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு அதிருப்தி அவங்க எல்லைக்குள் இருந்துச்சு. என்ன தெரியுமா? கடவுளுடைய மகள் தான், கடவுளுக்கு வாரி வாரி கொடுக்கிறவங்க தான், கடவுள் ஊழியத்தை முன்னின்று செய்யறவங்க தான், கடவுள் ஊழியக்காரனை ஆதரிக்கிறவங்க தான். ஆனா இந்த அம்மா திருப்தி அடைய முடியாதபடி ஒரு சூழல் அவங்க பர்சனல் லைஃப்ல இருந்தது. அவங்க வீட்டுக்கார் ரொம்ப வயது சென்றவர். இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் இதை ஒரு குறைவாக அந்த சூனேமியால் இருதயத்துல வலி இருந்தாலும் யார் எப்ப கேட்டாலும் சந்தோஷமாய் முகம் சுளிக்காமல், கடவுள் என்னை ஆச்சரியமா சுகமா என் ஜனத்தின் நடுவில் என்ன வச்சிருக்கிறாரியா, என் ஜனத்தின் நடுவில் என்ன தலை தூக்கி வச்சிருக்கிறாரியா என்று சொன்ன சாட்சி என்பானவர்களே. இப்போ இந்த அம்மா எலிசா கிட்ட இதை சொல்லல. எலிசா திரும்ப கேஎஸ்ஐ பாக்குறாங்க, என்னப்பா என்ன? அப்போதான் கேஎஸ்ஐ சொல்றான், அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க வீட்டுக்கார் ரொம்ப வயசானவர். அப்போ நீ உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரன் நீ அணைத்து கொண்டிருப்பமா அப்படின்னு சொன்னார். அந்த அம்மாவுக்கு கர்த்தர் அந்த மனுஷன் சொன்னபடியே உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்று அணைத்து கொண்டிருந்தாங்க. நல்லா கவனிங்க, அந்த அம்மா கடவுளுடைய மகளாய் இருந்தும் ஒரு திருப்தி இல்லாத நிலை உள்ள இருந்தது. அந்த அதிருப்தியை தேவனுடைய மேல இருந்த விசுவாச வார்த்தையினால் அந்த அதிருப்தியை வெளியே தூக்கி எறிந்தாள். தேவன் அவங்க எல்லைக்குள் ஒரு திருப்தியை, எது இல்லையோ அதை தந்து முழுமையாய் அவளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று சாட்டிஸ்ஃபைடா, திருப்தியாய் தேவன் கொடுத்து ஒரு குறைவில்லை மாம்ச வாழ்க்கையில என்கிற அளவுக்கு கர்த்தர் முழுமையாய் அந்த ஆசீர்வாதத்தை தந்தார். நான் சொல்றேன், கர்த்தரையே நம்பி வாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில என்ன அதிருப்தி இருக்குதுன்னு கடவுளுக்கு தெரியும்.
எந்த விஷயம் உங்களை சந்தோஷப்படுத்தல அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த அம்மையார் பண்ண அதையே நீங்களும் நானும் செய்ய வேண்டும். கேக்குறேன், எப்படி இருக்க அப்படின்னா, உங்களை பார்க்கும் போதே அந்த விசுவாச அறிக்கை உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்திலே காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, சில முகத்தோட எல்லாம் பேசும்போது ஏன்டா பேசுறோம்னு இருக்கும். ஆமென். சரி, அவங்க கிட்ட பேசுறா, ஒரு 4 விசுவாச வார்த்தையை பேசுவாங்க, நல்லா இருக்கும். அப்படின்னு நம்ம போனா இருக்கிறதையும் புடுங்கி விட்டா மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்துல திரும்பி, இங்க நல்ல ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்ற நீங்க படிக்கட்டி இறங்கி போனா என்னென்ன அவிவிசுவாச எண்ணம், இருதயம், பேச்சு, சுபாவம், செய்கை வருதுன்னு கர்த்தருக்கு தெரியும். பக்கத்துல முகத்தை பார்த்து உங்க வீட்டுக்காரரை ரசிக்கிறத போல ஸ்திரீகள் ஸ்திரீகளையும் ஆண்கள் ஆண்களையும் பார்த்து ரசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அது வேற பிரச்சனையா இருக்கு. லாஸ்ட் வீக் கொடுத்த நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடும் இல்லை மெசேஜுக்கு தம்ப்நெயில் பார்த்தேன். தம்ப்நெயில்ல ஒரு கப்புள்ஸ் கையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தேடினேன் கூகுள்ல. சரி, இவங்க விட்டாலும் இவர் விட மாட்டார் என்கிறது உட்கருத்து. அது அந்த செய்தியினுடைய உட்கருத்து. கப்புள்ஸ் அந்த ஹேண்ட் ஒன்னா வச்சுக்கிறது பார்த்தா பொண்ணை பிடிச்சிட்டு இருக்கிறதும் ஆணை பிடிச்சிட்டு தான் கப்புள்னு இப்போ கூகுள்ல காமிக்குது. அடே பார்த்துட்டு அது இருந்துட்டேன். ஹல்லேலூயா. ட்ரெண்ட் மாறுது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் நீங்க அப்படி என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? மோசேயா சோர்ந்து போறார், லெஃப்ட்லயும் ரைட்லயும் யார் நிக்கிறா? ஆரோனும் ஊரும் நிக்கிறாங்க. யோசுவா அதனால யுத்தம் செய்ய முடியுது. நம்ம சொல்றேன், நம்ம ஒரு குடும்பம். நீ விழும்போது நான் தாங்கணும், நான் சோர்ந்து போகும்போது நீ பலப்படுத்தணும். நீயும் சோர்ந்து நானும் சோர்ந்து நீயும் நானும் சாத்தான் எல்லைக்குள் ஓடி போய் கர்த்தரை பத்தி கும்மி அடிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனிமேல் என்ன நடந்தாலும் யோபு ஐயாவை போல அவரை நான் வர்ணிக்க போகிறேன். அவரை விசுவாச வார்த்தையை நான் பேச போகிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைய போகிறார்கள். பாருங்க, நான் சொல்ற இந்த ஆசீர்வாதம் வரும் பாருங்க உங்களுக்கு. எப்படி எலிசா நாட்கள்ல ஊழியக்காரர் மரித்து அந்த ஊழியக்காரர் மனைவி 2 பிள்ளைகளும் கடன் பெற்று இருக்கும் பொழுது அதிருப்தியான வாழ்க்கையை நீக்கி கர்த்தர் திருப்தியை கட்டளையிட்டாரோ, எப்படி 3 நாள் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டு வனாந்தரத்துல 3 நாள் சோறு தண்ணி இல்லாம ஐயோ அவங்களை இப்படியே விட்டா சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியாக சில சிறுமீன்களையும் 7 அப்பத்தையும் ஆசீர்வதித்து 4000 பேருக்கு கொடுத்து உட்கார வச்சு 7 கூட மீதம் எடுக்க செய்து திருப்தியை கட்டளையிட்டாரோ, எப்படி கானாவூரிலே வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அங்கே இருந்த பந்தியில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைட், முந்தின திராட்சரசத்தை விட அப்படியாக சூப்பரா இருக்கும்படி ஒரு திருப்தியை கட்டளையிட்டாரோ, அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை உன் எல்லைக்குள் கொண்டு வர விரும்புகிறார். நீங்கள் அவர் ஜனம், அவர் உங்கள் தேவன். அவரை நம்பி வந்தவர்களை ஒரு நாளும் கர்த்தர், சத்தியமா சொல்றேன், கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் வெட்கத்தை மாற்றி திருப்தியாய் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3. ஆதியாகமம் 27:2-3. அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நீங்க வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. ஈசாக்குக்கு வயசாகுது. பக்கத்துல திரும்பி எல்லாருக்கும் வயசாகும் சொல்லுங்களேன். சிலர்லாம் நம்ம சர்ச்சில் வயசாகிறதே தெரியாம போயின்னு இருக்குது. ஆமென். தலையில டை, மீசையில டை. ஐயோ என் தேவனே ஸ்தோத்திரம். எல்லாரும் சிரிக்கிறீங்க, பரவாயில்லையே. நான் 2 பேர் தான் கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா. இருக்கிற மாதிரியே இருக்கிறத விடுங்க. ஆமென். இல்லைன்னா ஆயில் பெயிண்டிங் தான். அல்லேலூயா. பாருங்க,
ஈசாக்கு ஐயாவுக்கு வயசாயிருச்சுன்னா கண்ணு என்ன ஆகும்? கண்ணு சரியான பார்வை இருக்காது. அந்த டைம்ல மீன் சாப்பிட்டா எனக்கு கண்ணுக்கு நல்லதுன்னு போய் அவர் சாப்பிட்டாருன்னா அது வருமா? அந்த ஆசீர்வாதம் வராது. இப்ப பாருங்க, ஈசாக்குக்கு வயசாயிருச்சு, கண்ணு ரெண்டும் பார்வை கம்மியாயிருச்சு. இந்த நேரத்துல தான் மூத்த குமாரனாகிய ஏசாவை கூப்பிட்டு அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமாமா? அப்பா மகனே, என் மரணம் எந்த நாள்லன்னு எனக்கு தெரியல, நீ என்ன பண்ணு தெரியுமா? நீ போய் காட்டுக்கு போய் வில்லை எடுத்துக்கொண்டு போய் வேட்டையாடி எனக்கு சமைத்து ருசியான பதார்த்தங்களை ஒண்ணு செஞ்சு கொண்டு வா. நல்லா கவனிங்க, உன் வில்லை எடுத்துட்டு காட்டுக்கு போய் வேட்டையாடி சமைத்து ருசியா சமைச்சு கொண்டு வா, நான் அதைய சாப்பிட்டு திருப்தி அடைந்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கணும், கொண்டு வா அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க, சாப்பிட்டாதான் ஈசாக்குக்கு ஆசீர்வாதமே வரும் போல இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். பாருங்க, சிலருக்கு என் மனைவி ஒரு 2 நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே போன மாதிரி இருக்கும் பிரதர், அதுதான் எனக்கு ஒரு பெரும் திருப்தி அப்படின்றாங்க. சிலர் நான் ஒரு 5 நாள் லீவ் எடுத்து நல்லா தூங்கினா போதும், என்னுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வெளியேறி நான் திருப்தியா இருப்பேன் அப்படின்வாங்க. சிலர் எனக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள், நான் ரொம்ப ஊழியத்துல டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, என்னால தாங்க முடியல அப்படின்னா ஜெபத்துல அதை ஒப்பு கொடுத்துட்டு டைரக்டா போயிட்டு பிரியாணி உட்காந்து ஒரு பிளேட் சாப்பிட்டுருவேன். உண்மையா சொல்றேன், ஏன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டே அதான். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் அதிக மன அழுத்தம் வருதோ போய் ஜெபத்துல போய் ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமா இனி அதை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். பாருங்க, அந்த மாதிரி ஈசாக்குக்கு ஒரு ஸ்டைல் இருக்குன்னு தெரியுமா? என் ஆத்துமா உன்னை பிளஸ் பண்ணணும், போ எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வா. யோசித்து பார்க்கிறேன். பாருங்க, இந்த ஏசா போறார், காட்டுக்கு போயிட்டார், எல்லாத்தையும் பண்ணிட்டார். இப்போ வேட்டையாடி காட்டுக்கு போகும்போது இத ரெபெக்காள் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒட்டு கேட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்க இளைய குமாரன் அப்படியே யாக்கோபை நோக்கி, யாக்கோபே என்ன பண்ணு, அப்பா ஏசாவுக்கு இப்படி சொல்லி இருக்கிறாருப்பா, அவன் காட்டுக்கு போயிருக்கிறான்ப்பா, அவன் போய் ஸ்பெஷலா அப்பாவுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க போறான், அது உனக்கு வரக்கூடாது, அது அவனுக்கு வரக்கூடாது, உனக்கு தான்ப்பா வரணும் அப்படின்னுட்டு அவங்க அம்மா சிம்பிளா ஒரு விஷயத்த பண்றாங்க. என்ன தெரியுமா? தன்னுடைய மந்தையில் இருக்கிற 2 வெள்ளாட்டு குட்டியை எடுத்து வீட்டுல அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைத்து கொண்டு போய் யாக்கோபு ஐயாவை கொடுக்க வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அவர் கிட்ட போகிறாரு, அப்பா உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கப்பான்னு சொல்றாரு. ஈசாக்கு சொல்றாரு, என்ன இது சத்தம் யாக்கோபுது மாதிரி இருக்குது, கிட்டவா கிட்டவா, கையை பிடிச்சு பார்க்கற, கையை தொட்டா ஏசா மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்புறம் ஈசாக்கு அந்த மீல சந்தோஷமா சாப்பிட்டு ஒரு பெரும் திருப்தி அவருக்குள்ள வருது. பாருங்க, வரும் பொழுது ஏசான்னு நினைச்சு யாக்கோபு ஐயாவை பிளஸ் பண்ணிட்டார். இப்போ ஈசாக்கு ஐயா விரும்பியது அந்த திருப்தியான ஆசீர்வாதம் ஏசாவுக்கு போகணும்னு சொல்லி விரும்பினது. ஆனால் கர்த்தர் விரும்பினது அது யாக்கோபிற்கு வரணும் என்று. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களுடையது உங்களுடையதா தான் காணப்படும். நீங்க கர்த்தருடைய எல்லைகளுக்குள் இருக்கும் பொழுது, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க கர்த்தருடைய எல்லைக்குள் இருக்கும் போது உன் ஆசீர்வாதத்தை மத்தவன் எடுப்பான், மத்தவன் ஆக்கிரமிப்பான், மத்தவன் திருடுவான், மற்றவன் ஏமாற்றுவான், சத்தியமா முடியாது. உன் ஆசீர்வாதம் உனக்குரியதாகவே இருக்கும். காரணம், அவருடைய எல்லைக்குள் நீ விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அதிருப்தியும் நுழைய முடியாது, திருடனும் உன்னுடைய காரியத்தை அபகரித்துக் கொள்ள முடியாது. உன்னுடையது உன்னுடையதாகவே மாறும். சாத்தான் திட்டமிட்டதுக்கு அந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்கு போகணும், ஆனால் கர்த்தர் திட்டமிட்டது அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர் யாக்கோபு மட்டுமே. ஹல்லேலூயா. அப்ப உங்க நன்மையை வேற ஒருத்தன் தொட முடியாது. கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆசீர்வாதம் எனக்குரியதுதான், அது வேற ஒருத்தனுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ
வேட்டையாடி, நல்ல கவனிங்க, அவன் கொண்டு வந்து சமைச்சிட்டு கொண்டு வரான். அவனுக்கு ஒரு பெரிய ஷாக். ஐயோ, ஈசாக்கு சொல்றாரு, எப்போ முன்னாடி வந்தது யாரு? என்கிட்ட மொத்த ஆசீர்வாதத்தையும் திருப்தியா அவனுக்கு கொடுத்துட்டேனப்பா அப்படின்னும் போது, வேற ஆசீர்வாதம் இல்லையாப்பான்னு கொண்டு வந்த அந்த சமையல் அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு அவனுக்கு பயங்கர கோபம். பாருங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன், ஈசாக்கு கேட்ட உணவு என்ன தெரியுமா? நீ வில்லை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் வேட்டையாடி எனக்கு பிடிச்ச மாதிரி சமைத்து கொண்டு வா, அதனால் நான் திருப்தியாவேன் ஈசாக்கு நினைச்சார். ஆனால் தேவன் பாருங்க, தன்னுடைய ஈசாக்கின் மந்தையிலேயே இருக்கிற 2 வெள்ளாட்டு குட்டியை எடுத்து அந்த அம்மா சமைச்சு கொடுக்கும் பொழுது அதை சாப்பிட்டே அவருக்கு ஒரு பெரிய ஆத்தும திருப்தி வருகிறது. அன்பானவர்களே, அதைத்தான் நான் சொல்லுகிறேன். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் அது பெரும் திருப்தியை நமக்கு உண்டாக்க போகிறது. அது தூரத்துல போய் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வரணும், நல்ல நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த காரியங்கள் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அதுவே நமக்கு ஒரு ஃபுல் அப்படியே சாட்டிஸ்ஃபைடு திருப்தியின் நிலைக்கு நம்மளை கொண்டு வர போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதனால தான் தாவீது ஐயா சொன்னாரு, எழுதினாரு, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிற தேவன். கர்த்தரை தேடுற ஒருத்தனுக்கும் நன்மை குறைவு படாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைத்தும் பட்டினியா இருக்கட்டும், ஆனால் கர்த்தரை தேடுறவன் இருக்கான், அவனுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது, அவனுக்கு நிறைவு தான் என்று சொல்லி தாவீது எழுதினார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, சில நேரத்துல எல்லாம் ஜெபத்துல திடீர்னு ஆண்டவர் என்னோடு பேசணும், ஏதாவது விஷயத்தை குறித்து பேசணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, எந்த வேலைகளை செய்திருந்தாலும் திடீர்னு இருதயத்துல கல்ல வச்ச மாதிரி ஒரு பாரம் டக்குன்னு வரும். ஆண்டவரே, இந்த பாரம் எதற்கு அப்படின்னும் போது, எந்த வேலையை செய்யறோமோ அந்த வேலையை உடனே விட்டுட்டு நீ ஜெபத்துல வா அப்படின்னு தேவன் சொல்லுவார். எந்த முக்கியமான வேலையா இருந்தாலும் அவர் பேசணும்னு டிசைட் பண்றாருன்னா நான் சொல்றேன், அப்போ ஒரு பெரிய பாரம் வரும். ஜெபத்துல போய் உட்காரும், அவர் பேசுவார். பேசினதுக்கு அப்புறம் என் இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தில் ஜெபித்து முடித்து ஆமேன்னு வெளியே எழும்பும் போது ஒரு பெரிய திருப்தி இருக்கும் பாருங்க. அதில் எதுலையுமே வராத சாட்டிஸ்ஃபைடான ஒரு நன்மை அதில் இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், இதெல்லாம் அப்படியே பாரமே குறைந்த மாதிரி அவ்வளவு திருப்தி இருக்கும், அவ்வளவு திருப்தி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அதை அனுபவித்தால் தான் அந்த காரியங்கள் தெரியும். அன்பானவர்களே, பாருங்க, உலக புகழ் பெற்ற ஜாம்பவான், கிரிக்கெட்ல ஒரு பெரும் சாதனையை பண்ண சச்சின் டெண்டுல்கர் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூ மறக்கவே முடியாது. அதுல அவங்க கேட்டாங்க, உங்க இவ்வளவு பெரிய சக்சஸ் ஜெயத்துக்கு என்ன காரணம்? நீங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களா? நீங்க எவ்வளவு மணி நேரம் பயிற்சி எடுத்துப்பீங்க சொல்லுங்க, இளைஞர்கள் பார்த்துட்டு அவங்களும் அத்தனை மணி நேரம் பயிற்சி எடுத்து உங்களை மாதிரியே சாதிக்கணும் இந்தியாவில் அப்படின்னு இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்கும்போது அவர் சொல்றாரு, பாருங்க, நான் வீட்டில இருந்து கிளம்பும் போது நெட் ப்ராக்டிஸ் போகும்போது இன்னைக்கு ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணா போதும், இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் நம்ம கற்றுக்கொண்டா போதும் அப்படின்ற வார்த்தையை என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்யவே மாட்டேன். எனக்கு பெரிய திருப்தி எது என்றால் என் இருதயம் தான் எனக்கு பெரிய கடிகாரம். நான் எவ்வளவு மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் ப்ராக்டிஸ் எடுத்தாலும் அங்க எனக்கு சாட்டிஸ்ஃபைடு என் இருதயம் ஆகிற வரைக்கும் நான் அங்கேயே பயிற்சி எடுப்பேன். அதனால தான் என்னுடைய சக்சஸுக்கு காரணம் இதுதான் அப்படின்ட்டு அந்த புகழ்பெற்ற ஜாம்பவான் சொன்னார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நம்ம இருதயத்துல 1 மணி நேரம் ஆயிடுச்சா நம்ம ஜெபத்தை முடிச்சிடலாம் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை, நம்முடைய ஆத்துமா திருப்தி ஆகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நடக்கை காணப்படும் போதுதான் திருப்தியின் ஆசீர்வாதம் ஆக்டிவேட்டே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்டிவேட்டே அப்படிதான் ஆகும். நம்மளுடைய சபையினுடைய அக்கௌண்ட் 3 மாசமா பேங்க்ல ஃப்ரீஸ்ல வச்சிருக்காங்க. அதாவது பைசா எடுக்க முடியாது. அது ஏன் ஃப்ரீஸ்ல வச்சிருக்கிறானுங்கன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டோம். அது உயிரோடு தான் இருக்குது. ஆனா
அதை வச்சு நீ எதுவும் பண்ண முடியாது. ஆனா காசு போட்டா போவோம், நீ டெபிட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம ஆசீர்வாதங்கள், திருப்தி என்பது இருக்கு, அந்த வாழ்க்கைக்குள்ள அது வருது. அதை ஆக்டிவேட் செய்யறதுக்கு உன் எல்லைக்குள் இந்த காரியத்துல நீ செஞ்சாதான் அது ஆக்டிவேட் ஆகும். இல்லைன்னா அது டீஆக்டிவேட் ஆகி அந்த வசனம் அப்படியே போய் உடைஞ்சு போய் ஒண்ணுமில்லாமல் நிர்மூலமாய் போய்விடும். நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரிகிறது பாருங்க. அவருடைய வெற்றியின் ரகசியம் அவருடைய இருதயமாகிய கடிகாரமா இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? நம்மளுடைய முழங்கால் மட்டுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஜெபமும் தேவ சமூகத்தில் நாம் விடுகிற கண்ணீரும் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அதிருப்தியை நீக்கி ஒரு பெரும் திருப்தியின் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. அதனால தான் அன்னாள் இப்படியாக 1 சாமுவேல்ல சொன்னாங்க, அநேக பிள்ளைகளை பெற்ற பெண்ணினால் பலட்சியப்பட்டாள், மலடியா இருந்த நானோ மலடியா இருந்தவள் 7 பெற்றாள் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அன்பானவர்களே, முதல்ல அப்படியே திருப்தியா இருந்தது, சாட்டிஸ்ஃபைடா இருந்தது பெண்ணினாளுக்கு. ஆனால் போக 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 அவள் திருப்தி போய் அதிருப்தி வந்து பலட்சியப்பட்டாள். ஆனால் அதிருப்தியா உட்கார்ந்து இருந்து தேவனை விசுவாசித்து எல்லைக்குள் காத்திருந்த நான் மலடியா இருந்தவள் 7 பெற்றாள் என்று சொல்லி 1 சாமுவேல்ல சாட்சி கொடுக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய திறமையினால் சாதிக்க முடியாது, முழங்காலால் சாதிக்க முடியும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபையா சொன்னார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பூரணமான அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், திருப்தியின் ஆசீர்வாதம் அவர் சமூகத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் இஸ்ரவேல் மக்களை பாருங்க அழகாய் நடத்தின பொழுது வானத்தின் கதவுகளை திறந்தாராம். இதை சங்கீதக்காரர் விவரித்து எழுதியிருக்கிறார். தாவீது சொல்றார், இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை வருஷிக்க பண்ணி, வேதம் சொல்லுகிறது மன்னாவை பூரணமாய் அனுப்பினாராம். எவ்வளவு வேணால் திருப்தி அடைகிற அளவுக்கு சாப்பிட்டுக்கோன்னு அனுப்பினாராம். இன்னொன்னு சொன்னார், சிறகுள்ள பறவைகள் எல்லாம் சுற்றி அப்படியே இறங்கி வந்து அவங்க அதை சாப்பிட்டு கொள்ளும்படி திருப்தியா சாப்பிடும்படி அதை அனுப்பினார் என்று தாவீது சொல்றார். அப்ப உங்களுக்கும் தேவன் அப்படிப்பட்ட வானத்தின் கதவுகளை திறப்பார். நான் உங்களுக்கு சொல்றேங்க, இப்போ உங்களுக்கு இந்த ஆராதனையில வானத்தின் மதகுகள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எவெல்லாம் அது விசுவாசி அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். நான் நல்லா விசுவாசிக்கிறேன்பா, என் தேவன் பெரியவர், என் சூழ்நிலையை காட்டிலும். அல்லேலூயா. உனக்கு பக்கடா கொசுறு வேணும்னா நீ வாங்கிட்டு போ, எனக்கு 1 கிலோ தான் வேணும் தின்றதுக்கு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தர் வசனத்துக்கு அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. நான் பக்கடெல்லாம் சாப்பிட மாட்டேன், இதுவா சொல்றேன் நான். பாருங்க, தேவன் அவருடைய திருப்தியின் ஆசீர்வாதம் நம்முடைய எல்லைக்குள் வரப்போகிறது. அல்லேலூயா. நான் அப்படிதான் தெரியாம ஒரு நாள் மீன் பிடிக்கும்னு ஏதோ சொல்லிட்டேன் போல இருக்கு. போகும்போதெல்லாம் மீன். அல்லேலூயா. ஒரு அம்மா வீட்டில் ஒரே ஒரு நாள் சாம்பார் வச்சாங்க. அன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் 3 வருஷம் ஆகுது அவங்க வீட்டில் சாம்பார் மட்டும்தான் இது வரைக்கும் சாப்பிட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அது ஃப்ளோவில் சொன்னால் விட்டுருங்க, மெசேஜ் மட்டும் பிடிச்சிக்கோங்க. நான் சொல்றேன், சம்பூர்ணமான நன்மையை கட்டளையிட்டு கண்மலையின் தேனினால் நம்மளை திருப்தி ஆக்குற தெய்வன். டைம் வேற இல்லாதபடினா நான் சீக்கிரமா ஓடிக்கொண்டிருக்கிறேன். 10 நிமிஷத்துல முடிச்சு அனுப்பிடுறான். மாணவர்களே, நான் ஒன்று சொல்றேன், எதை சாப்பிட்டாலும் கத்தனை நைட் பேசினார் என்னோட. எனக்கு எதை சாப்பிட்டாலும் நான் பார்க்குறேன், பிபிஎஸ் கிளாஸ்ல உங்க பிள்ளைகள் வீட்டில் சாப்பிடுறது, சபையில் இருக்கிற ஒருத்தவங்க வீட்டில் கூட அந்த உணவை ஸ்தோத்திரம் பண்ணி அது இயேசுவின் ரத்தம் சும்மா ஒரு வார்த்தை சொல்லி கூட பிள்ளைகள் சாப்பிடுகிறது இல்லை. தேவன் அதை சொன்னார். ஏனென்றால் நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க பிள்ளைகள் சாப்பிடுகிற 5 ரூபீஸ் சாக்லேட்டா இருக்கட்டும், 5 ரூபா சாக்லேட்டா இருக்கட்டும், அது எங்க இருந்து வருது தெரியுமா? எங்க இருந்து வருது தெரியுமா? நீங்க சாப்பிடுற டேரி மில்க், கிட்கேட், மஞ்சி, இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? உண்மை என்னன்னா, இந்தியா ஃபுல்லாக திருப்பதியில ஜனங்கள் போய் காணிக்கையாய் கொடுக்கும் முடியில் இருக்கிற அமினோ ஆசிட் என்கிற துருவத்தினால் அந்த சாக்லேட்டை அந்த முடியில் இருந்து தான் அந்த விஞ்ஞானிகள் செய்து அதை சாப்பிடுவதற்கு ஏதுவாக அதை மாற்றி அனுப்புகிறாங்க. அதனால தான் ஒரு சின்ன சாக்லேட்டா இருந்தா கூட ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு சாப்பிட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. நம்மையே அறியாமல் சில இருளின் அதிகாரத்தின் காரியங்கள் அவைகளிலே காணப்படும். அது நம்மை விசுவாச எல்லையிலிருந்து அவிசுவாசத்துக்கு எல்லைக்கு கூட்டு போற
தவிர ஒரு சின்ன கேப்பை கூட நம்ம விடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அதுல இருக்கிற அந்த அமினோ ஆசிட் என்கிற துருவத்துல ஒரு 15 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் அந்த முடியிலிருந்து தான் சாக்லேட்டை செய்றாங்க. அதனால பெரும் விற்பனை திருப்பதியிலிருந்து சரி எல்லா கோவில்களிலும் சரி எங்கெல்லாம் முடி கிடக்குதோ அதை கோடி ரூபாய் அவங்களுக்கு லாபம். அதை வைத்து தான் நம்மளுடைய சாக்லேட்ஸ் எல்லாம் செய்றாங்க. எனவே இந்த எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க எனக்கு அன்பானவர்களே. அதைத்தான் பீலையாம் ஐடியா கொடுத்தான். என்ன தெரியுமா? கடவுள் இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு போகணுமா? அவன் அந்த ராஜாவை பார்த்து சொல்றான், ஒன்றும் கிடையாது. மோவாப் தேசத்தில் இருக்காங்கல்ல விபச்சாரிகள், அவங்கள இந்த ஆண்களோடு விபச்சாரம் பண்ண சொல்லி கடவுள் அவங்கள விட்டு போயிடுவார். நீ எனக்கு சொல்லுன்னு காணிக்க நான் வாங்கிட்டு போயிரு. இன்னொன்னு, அந்த மோவாபியர்கள் அவங்களுடைய தேவர்களுக்கு இட்ட பலிகளை இந்த இஸ்ரவேல் உட்கார்ந்து சாப்பிடவை போதும், கடவுள் அவங்களை கைவிட்டுவார் என்கிற ஐடியாவை பிள்ளையாம் கொடுத்துட்டு போயிட்டான். அது அப்படியே பண்ணாங்க. கர்த்தருடைய கோபம் மூண்டு 24,000 நோயினால் அன்னைக்கு அப்படியே கர்த்தர் அடித்தார் இஸ்ரவேலர்களை. 24,000 ஆத்துமா பாதாளத்துக்கு போறதுக்கு ஒரு பெரும் தீர்க்கதரிசி காரணமா இருந்ததனால் அந்த தீர்க்கதரிசி கர்த்தர் கொன்னு போட்டார். காரணம் பாருங்க, அந்த உணவு அப்ப திருப்தியா இருக்கிற மாதிரி அந்த இஸ்ரவேலுக்கு இருந்தது. சாத்தான் கொடுக்கிற திருப்தி உண்டு, தேவன் நன்மையை திருப்தியாய் கொடுக்கிறதும் உண்டு. அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அறிந்து நாம் அப்படியாக காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா பிசாசு தரும் திருப்தியின் ஆசீர்வாதம் எப்படி வேணா வாடு, எந்த பாவத்தை வேணா செய், இருதயத்துக்கு பட்டதெல்லாம் செய், குடித்தனம் பண்ணு, விபச்சாரம் பண்ணு, வேசித்தனம் பண்ணு, என்ன பாவம் வேணாலும் நீ செஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பெரும் சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கிற மாதிரி கொடுத்து நம்ம இருளான முடிவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டு நம்மளுக்கு பாதாளத்தின் முடிவை கொண்டு போய் விட்டுருவான். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட திருப்தியை கொடுக்கிற தேவன் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, சவுல் ராஜா ஒரு கூட்டத்தை பார்த்து பயப்படுறான். சாவறதுக்கு முன்னாடி, அவன் சாவறதுக்கு எதனால அவன் செத்தாங்கிறத நல்லா கவனிங்க. ராமா என்கிற ஊரிலே சாமுவேல் தீர்க்கதரிசி செத்துட்டார். அவர் கொண்டு போய் இஸ்ரவேலர்கள் ராமாவிலே அடக்கம் பண்றாங்க. இப்போ சவுல் ராஜா பாருங்க, குறி சொல்றவர்களையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் தன் தேசத்திலிருந்து ஆல்ரெடி துரட்டி விட்டான், கடவுளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. இப்போ பெலிஸ்தேர் என்கிற ஒரு பெரும் கூட்டம் படையெடுத்து இஸ்ரவேலுக்கு விரோதமா வருது. இப்போ பெலிஸ்தேர் கூட்டத்தை பார்த்த சவுல் ராஜாவுக்கு ஒரு பெரிய பயம். ஐயோ, பெலிஸ்தேர் இவ்வளவு பெருசா இருக்காங்க, நம்மளை போட்டு தள்ளுவாங்க, நம்ம கதை முடிஞ்சதுன்னு ஒரு பயம் வருது. இப்போ என்ன பண்றான்? கர்த்தர் இடத்தில் விசாரிக்கும்படி அவன் போகிறான். இப்போ ஆண்டவரே நீ சொல்லும், பெலிஸ்தேர் இப்படி வந்திருக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும் போது கடவுள் சொப்பனத்தில் அவன் கூட பேசல. தேவன் அன்னைக்கு இருந்த ஹை சீஃப் பிரீஸ்ட் ஆசாரியர்கள் மூலமா அவனுக்கு மறு உத்தரவு தரல. நம்பர் 3, இருக்கிற தீர்க்கதரிசிகள் மூலமா பேசிருக்கணும், தீர்க்கதரிசிகளோடு பேசல. இப்போ சவுல் பார்க்கிற, என்னடா கடவுள் மறு உத்தரவு கொடுக்க மாட்டாரு, தீர்க்கதரிசி மூலமா பேசுற, சபையின் ஆசாரியர் மூலமா பேசல, சொப்பனத்தின் மூலம் பேசல, தரிசனத்தின் மூலம் பேசல, எதுவுமே எனக்கு மறு உத்தரவு கொடுக்கலையே அப்படின்னுட்டு வேற வழியை சூஸ் பண்றான். நான் சொல்றேன், கர்த்தர் செய்யணும்னு காத்திருக்கிற நாம வேற வழியை என்னைக்கும் சூஸ் பண்ண கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, கர்த்தர் மறு உத்தரவு தரலன்னு வச்சுக்கோங்களேன், அநேக காரியங்களுக்கு சில நேரம் மறு உத்தரவு வராது. அப்போ நம்மளும் அமைதியா ஜெபம் பண்ணிட்டு கம்முன்னு இருந்துடணும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, மறு உத்தரவு தரல அப்படின்னா சவுல் ராஜா தன் பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு கடவுளுக்கு சர்வாங்க தகனம் பலியிட்டு போயிருந்தா கர்த்தர் எதுக்காக மறு உத்தரவு தரல, நீ எதை மாத்திக்கணுங்கிறதுக்காக பேசியிருப்பார். ஆனா இவன் அவர் மறு உத்தரவு தரலனா என்ன? அல்லேலூயா. தம் ஊழியக்காரனை நோக்கி கூப்பிட்டு, நம்ம தேசத்துல இந்த அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ யாராவது இருக்கிறாளா தேடி கண்டுபிடி அப்படின்றான். இவர் தான் தன் தேசத்திலிருந்து துரத்தினது அவங்களெல்லாம். இப்ப அந்த ஊழியக்காரன் உடனே சொல்றான், எந்தோர் என்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீ இருக்கிறா, செம்மையா குறி சொல்லுவா, அவன் சொல்றதெல்லாம் பலிக்கும் அப்படின்னு. எந்தோர் என்கிற இடத்துல ஓகே நம்ம கிளம்பலாம், நைட்டு பிரயாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சவுல் ராஜா 2 கூட ஒரு மனுஷர்ல கூப்பிட்டு கழுத மேல ஏறி குறி சொல்லி, அது என்ன நடக்கும், பெலிஸ்தர் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நான் எப்படி ஜெயிப்பேன், ஆஹா கடவுள் திருப்தியான ஆசீர்வாதத்தை மறு உத்தரவு கொடுக்கலாம், என்ன எனக்கு திருப்தியான மறு உத்தரவு ஒன்று தரும்னு சொல்லி குறி சொல்லுவர்களை தேடி போகிறேன். பாருங்க, அந்த நேரத்தில் வேஷம் மாறி 2 பேரோட கழுதையில் ஏறி போகிறான். அந்த ஸ்திரீ பாருங்க, அவள் சொல்லுகிறாள்,
சவுல் ராஜா குறி சொல்லுகிறவன் அஞ்சன பார்க்கலும் தேசத்துல விட்டு துரத்தி விட்டுட்டார் அப்படின்னு சவுல் ராஜான்னு தெரியாமலே அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள். அன்பானவர்களே, இப்போ அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர் மேலேயே பிராமிஸ் பண்றேன், உனக்கு எந்த கெடுதலும் வராது அப்படின்னு கர்த்தர் மேலேயே சவுல் ராஜா பிராமிஸ் பண்றார். ஏன்னா குறி சொல்றோம் தன் தேசத்தில் இருக்கிறனா அவங்களை வெட்டி போட்டுருவாரு, கடவுளுக்கு பிடிக்காததுனால். ஆனா இப்போ இவர் அவளை தேடி வந்ததுனால் நீ சாகலாம் மாட்ட, காட் பிராமிஸா நீ எதுவும் சாக மாட்ட அப்படின்னு கடவுள் மேலேயே பிராமிஸ் பண்ற. இப்போ அவன் வந்து ஒருத்தன் எழும்பி வர சொன்னான், அங்க ஒரு அசுத்தாவி எழும்பி வருது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாய் அதுவும் சொல்லுது, எல்லாம் நடக்குது. நல்லா கவனிங்க. இந்த நேரத்துல ஒரு செய்தியை கேட்டு இவன் பயப்படுகிறான், கை கால் நடுங்க ஆரம்பிக்கிறது, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடாதனால வீக் ஆயிடுச்சு, உடம்பு தட 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 நடங்கி மரண பயம் வருகிறது. அப்போ ஒரு கொழுத்த கன்று குட்டியை இந்த சூனியக்காரி செய்து தன் வீட்டிலே கொடுக்கிறாள். அதை சாப்பிட்டு அவர் கிளம்பி போகிறார். அவருடைய வாழ்க்கை அந்த பெலிஸ்தியர் கையிலே முடிந்து போகிறதுன்னு பைபிள் சொல்லுது. இதற்கு உள்ளே ஒரு பெரிய ரகசியமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெக்கார்ட் ஆயிட்டுனா வெளிப்படையா சொல்ல முடியாது. பாருங்க, அப்படி திருப்தியின் நிலையில் இருக்கிற நம்மை அதிருப்தியின் நிலைக்கு கொண்டு போகிறது சத்துரு. அங்க போனா ஏதாச்சும் அப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் வந்தா போதும், யார் கொடுத்த என்ன, அந்த நிலைக்கு வராதீங்க. நம்மள உயர்த்துறது கர்த்தரா இருந்தா உயர்த்தட்டும், இல்லைன்னா இன்னும் குப்பையில கொண்டு போய் வைக்கட்டும். ஹல்லேலூயா. உயர்த்தனா கடவுள் கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் வரட்டும், வேற வழியிலிருந்து வரக்கூடாது என்கிற முடிவை தேவனுக்கு பயப்படுற நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் நீர் பேசலாம், என்ன நீர் மறு உத்தரவு கொடுக்கலாம், என்ன அங்க போனா அவ குறி சொல்லி கரெக்டா சொல்ல போறான்னு கிளம்பி போறாரு. அவருடைய வாழ்க்கை அவரே அந்த ஈட்டியை நட்டு அது மேல செத்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணும்படி அந்த உணவு தீட்டான காரியம் அவர் வாழ்க்கையின் கடைசி உணவாய் மாறி அவர் ஜீவன் பாதாளத்திற்கு சென்றது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் நம்ம காத்திருப்போமே. ஆமென். அல்லேலூயா. நாளைக்கே நமக்கு வீட்டை கொடுத்துட்டு நம்ம தேவனை மறக்கிறத விட தேவன் எப்போ வச்சிருக்கிறார் அப்போ கொடுக்கட்டும். தேவன் எப்போ உயர்த்த சித்தமா இருக்கிறோம் அப்போ உயர்த்தணும். அவர் கூட இருக்கிறதே பெரிய உயர்வு தான். அது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் கூட நின்னாலே பரலோகமே நமக்கு தோணை. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. நடக்கணும் அப்படின்னு இல்லை, நடந்துருச்சுன்னு விசுவாசிக்கணும். அவர் பக்கத்துல இருந்தாலே. அல்லேலூயா. பஞ்ச நாட்கள்லையும் அந்த விதவைய கடவுள் மழை கட்டளிடுற வரைக்கும் மாவு குறையல, எண்ணெய் குறையல. கர்த்தர் அழகா நடத்துறாரு, போஷித்து நடத்துறாரு, திருப்தியா நடத்துறாரு. அதனால திருப்தியாய் நடத்துகிற அந்த தேவன் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற வரைக்கும் எல்லைக்குள் உட்கார்ந்து விசுவாச அறிக்கை பண்ணு. அவிசுவாச அறிக்கை செய்யாதே. அதிருப்தியின் நிலைக்குள்ளிருந்து வெளியே வா. திருப்தியின் ஆசீர்வாதம் உன்னை வரும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஒரு பெரும் உயர்வான ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரப்போகிறது. அவர் சமூகத்திலிருந்து திருப்தியான ஆசீர்வாதம் வரும். அது உங்கள் வாய்க்கும் இருதயத்திற்கும் இனிமையா இருக்கிற ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. எனவே சம்பூரணமான ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் ஆயத்தமா? அதை பெற்று சாட்சியாய் நிற்க நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். அவர் ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் சொல்றேன், கர்த்தர் சம்பூர்ணப்படும்படியான அந்த ஆசீர்வாதத்தை வீட்டுக்குள் உன் எல்லைக்குள் கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அதை பெற்று உன் விசுவாசத்தை அதிகமாக்கி உன் அதிருப்தியை வெளியே தள்ளி உன் திருப்தியின் நிலைக்கு நீ வந்து அவர் செஞ்சா செய்யட்டும் மாறான விஷயத்தை தேடி போகாம கடவுள் விடுதலை தந்தா அவர் தரட்டும். நான் மற்ற காரியத்தையும் மற்ற இருளையும் நம்பி நான் போகவில்லை என்ற ஒரு முடிவை எழுங்க அன்பானவர்களே. அப்படி எழுந்து நிற்க